இன்னும் சற்று நேரத்தில் பாரதி ராஜாவின் உடல் நல்லடக்கம் செய்யப்படுகிறது. காவல்துறை அணிவகுப்புடன் பாரதி ராஜா உடலுக்கு இறுதி மரியாதையானது செலுத்தப்படுகிறது. விரிவான தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன், நீங்க தொடரலாம். இயக்குனர் பாரதி ராஜாவினுடைய இறுதிச் சடங்கு நடைபெற்றிருக்கின்றன. அவருடைய உடல் வைக்கப்பட்டு அங்கே ஒரு நினைவு அரங்கம் கட்டப்படும் விதமாக இறுதிச் சடங்குகளை அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அங்கு தோண்டப்பட்டிருக்கக்கூடிய பள்ளத்திற்குள்ளாக அவருடைய உடல் வைக்கப்பட்டு இறுதிச் சடங்குகள் நிறைவடைய இருக்கின்றன. இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவை பொறுத்தவரை தன்னுடைய குடும்ப மரபுப்படி இறுதிச் சடங்குகள் நடைபெற வேண்டும் என்ற விருப்பத்தை வெளியிட்டிருந்ததன் அடிப்படையில் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் இந்த இறுதிச் சடங்கை அவருடைய குடும்ப பாரம்பரிய முறைப்படி மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஒரு 2 மணி நேரமாகவே பல்வேறு சடங்குகள் செய்யப்பட்டு அதன் தொடர்ச்சியாக பாரதி ராஜாவினுடைய உடல் இறுதிச் சடங்கிற்காக எடுத்து வரப்பட்டிருக்கின்றது. தமிழ் திரையுலகத்தினுடைய ஒரு மூத்த இயக்குனராக, தமிழ் திரையுலகில் பலரை அறிமுகம் செய்த ஒரு இயக்குனராக ரஜினிகாந்த், கமல்ஹாசன் தொடங்கி நெப்போலியன் உட்பட பல்வேறு நடிகர்களுக்கு முக்கியமான திரைப்படங்களை வழங்கியவராக பார்க்கப்படக்கூடிய பாரதி ராஜாவினுடைய இறப்பு செய்தி தமிழ் திரையுலகினருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில்தான் அவருடைய இறுதிச் சடங்கு அவரது தோட்டமான வத்தலகுண்டு அருகில் இருக்கக்கூடிய காற்றோடு பகுதியிலே தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த இறுதிச் சடங்கிலே பங்கேற்பதற்காக சென்னை உட்பட பல்வேறு இடங்களிலிருந்தும் திரைத்துறையை சார்ந்தவர்கள், பாரதி ராஜாவின் மீது அன்பு கொண்டிருக்கக்கூடிய அவருடைய பற்றாளர்கள் என்று ஏராளமானவர்கள் வருகை கொண்டிருக்கின்றார்கள். மேலும் நூற்றுக்கணக்கான அரசியல் தலைவர்கள் பலரும் வருகை தந்து அவருடைய உடலுக்கு தங்களுடைய இறுதி அஞ்சலியை செலுத்தி சென்றிருக்கின்றார்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், அதிமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, ஆர் பி உதயகுமார் என்று பலரும் வருகை தந்து இறுதிச் சடங்கிலே பங்கேற்றார்கள். இன்னும் சில நிமிடங்களுக்குள்ளாக அவருடைய இறுதிச் சடங்கு நடைபெற்று முடிவடைய இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்கள் இறுதியாக பாரதி ராஜாவிற்கு தங்களுடைய நன்றியை, அவருடைய குடும்ப பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக அவர்கள் தங்களது இறுதிச் சடங்குகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். பாரதி ராஜாவை பொறுத்தவரை கடந்த சில ஆண்டுகளாக திரைப்படங்களை அவர் இயக்கவில்லை என்றாலும் கூட தொடர்ச்சியாக திரைப்படங்களுக்கு நல்ல விமர்சனங்களை தரக்கூடியவராக, அதேபோன்று ஒரு சில திரைப்படங்களில் நடிக்கக்கூடிய ஒரு நடிகராக முக்கிய கதாபாத்திரங்களை ஏற்றும் நடித்து வந்தார். பாரதி ராஜா அவர்களை பொறுத்தவரை இயக்குனராக அறிமுகமாகியிருந்த நிலையில் அவருக்கான அறிமுகம் என்பதே திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜா என்பதாக இருந்தாலும் கூட தன்னுடைய இறுதி காலத்தில் அவர் திரைத்துறையில் நடிப்பையும் மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில்தான் இப்பொழுது பாடலாசிரியர், கவிஞர் வைரமுத்து உள்ளிட்டவர்கள் இணைந்து இறுதி சடங்கினை மேற்கொண்டு வரக்கூடிய காட்சிகளை காண்கின்றோம். மனோஜ் பாரதி ராஜா அவர்களுடைய ஒரே மகன், ஒரு மகனும் ஒரு மகளும் அவருக்கு உண்டு. மகனை கடந்த ஆண்டிலேயே பாரதி ராஜா அவர்கள் பறிகொடுத்திருந்தார். அதன் காரணமாக அவருடைய மகனாக இருந்து மனோஜ் அவர்கள் இந்த இறுதிச் சடங்குகளை மேற்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அமையாத சூழ்நிலையில் ஒட்டுமொத்த திரையுலகினரும் அவருடைய கிராமத்தை சார்ந்தவர்கள், அதாவது தேனி அள்ளி நகரம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய நகரமாக உருப்பெற்றிருந்தாலும் பாரதி ராஜா பிறந்த காலகட்டங்களில் அவருடைய இளமை பருவத்தில் அது கிராமமாக இருந்த பகுதி, அந்த பகுதியை சார்ந்தவர்கள் இணைந்து தங்களுடைய தகப்பனுக்கு செய்வதை போன்று இந்த இறுதிச் சடங்கை மேற்கொண்டு வரக்கூடிய காட்சிகளை காண்கின்றோம். என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்துக்குரிய பாரதி ராஜா பேசுகின்றேன் என்று சொல்லி தன்னுடைய திரைப்படங்களை தொடங்கக்கூடிய பாரதி ராஜா தனது அத்தியாயத்தை நிறைவு செய்து கொண்டிருக்கின்றார் என்பதுதான் அவருடைய பற்றாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. 84வது வயதிலே தன்னுடைய வாழ்வின் இறுதி நாட்களை அவர் கடந்திருக்கின்றார். குடும்ப உறுப்பினர்கள், அதாவது குடும்ப பாரம்பரிய முறைப்படி நடப்பதால் அவருடைய இரத்த உறவினர்கள், மாமன், மைத்துனர் என்ற உறவு முறைக்குரியவர்கள் அனைவரும் வருகிறது அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். வடிவேலு இன்று காலை அஞ்சலி செலுத்திய பொழுதே கைத்தாங்களாக அழைத்து வரப்பட்டு கண்ணீரோடு அஞ்சலி செலுத்தியிருந்தார். இப்பொழுதும் பாரதி ராஜாவினுடைய உடலுக்கு கீழாக படுத்து கிடந்து அவர்கள் அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த உணர்வுமயமான தருணங்களை பார்த்து வருகின்றோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.